Hi friends, welcome to PLS Super Bazaar. So இன்னைக்கு நம்ம ஒரு ரீஸ்டாக் வீடியோ தான் பார்க்க போறோம். So ஏற்கனவே நம்ம நிறைய வாட்டி இதுக்கு போட்டிருக்கோம். நம்ம என்டியூராக்கு போட்டிருக்கோம். என்டியூரா ப்ரோக்கும் நம்ம நிறைய வாட்டி போட்டிருக்கோம். ஸோ இன்னைக்கு என்ன அப்படின்னா நிறைய கஸ்டமர்ஸ்க்கு ஒரு கன்ஃபியூஷன்ல இருப்பாங்க. நம்ம கடைக்கு வந்தாலும் சரி ஃபோனில் என்கொயரி பண்ணக்கூடிய கஸ்டமர்ஸ்க்கும் எதை சூஸ் பண்ணலாம், என்டியூராவை சூஸ் பண்ணலாமா, என்டியூரா ப்ரோவை சூஸ் பண்ணலாமா, இது அதுக்கான ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது. அதை டீட்டெயிலாக நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்போ நாங்க போற எல்லா ஆஃபர்ஸுமே நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ நான் வீடியோ ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், இன்னைக்கு நம்ம வந்து என்டியூராவுக்கும் என்டியூரா ப்ரோக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு, எது போகலாம், எது பெட்டரா இருக்கும் அப்படின்றது. ஏன்னா நம்ம ஒரு ப்ராடக்ட் நம்ம வாங்குறதுக்கு முன்னாடி யோசிக்க, ஏன்னா ஆரம்பத்தில் மிக்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஜார் மிக்சி அதான் ஆரம்பத்தில் வந்தது. பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து அப்படியே பல பரிமாணத்தில் வந்து 5 ஜார் 6 ஜார்னு சொல்லி ஏகப்பட்ட ஜார்ஸோட ஏகப்பட்ட யூட்டிலிட்டியோட நம்மளுக்கு வந்தாச்சு. ஏன்னா இன்னைக்கு வந்து டைம் வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா டைம் சேவிங்காக ஒரு ப்ராடக்ட் நம்ம வாங்கும்போது டைம் சேவிங்காக இருக்கணும், நம்ம எவ்வளோ யூட்டிலிட்டி நம்மளுக்கு இருக்கும், ஸோ இதெல்லாம் யோசிச்சு அதோட காஸ்ட் என்ன, இதெல்லாம் நம்ம யோசிச்சு தான் ஒரு ப்ராடக்ட் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஸோ இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாக டிசிஷன் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதாவது நம்ம என்டியூரா வாங்கலாமா என்டியூரா ப்ரோ வாங்கலாமா அப்படின்னு உங்களுக்கு ஈஸியாக டிசைட் பண்ண முடியும். ஸோ ரெண்டு மாடலுமே என்டியூரா ஆகட்டும் என்டியூரா ப்ரோ ஆகட்டும், இந்த பேஸ் யூனிட் ரெண்டு ஒன்று தான். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 1000 வாட்ஸ் ஹெவி டியூட்டி மிக்சி. சும்மா போட்டு நீங்கள் ரஃபாக அடிக்கிறதுனா கூட தாராளமாக நீங்கள் அடிக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு சி அப்படின்னு சொல்லலாம். இந்த லுக் வைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், ஒரு கம்பீரமாக இருக்கும்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு பாடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாடி. உங்களுக்கு இந்த நாப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொட்டேட்டிங் நாப் தான் இருக்கும். ஸோ ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ 3 ஸ்பீட் லெவல், ஒரு பல்ஸ் இருக்கும். உங்களுக்கு வரக்கூடிய இந்த புஷஸ் எல்லாமே நைலான் புஷஸ், நல்லா ஹெவியாக இருக்கும். குவாலிட்டி எல்லாம் நம்ம எதுவுமே சொல்ல வேண்டியதில்லை. எனக்கு தெரிஞ்சுக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 வருஷமாக இதுக்கு வீடியோ போட்டுருக்கோம். நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கோம். நான் கம்ப்ளைண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 கம்மியான கம்ப்ளைண்ட்ஸ் தான். அந்தளவுக்கு ஒரு ப்ராடக்ட் வந்து அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் நம்ம சூஸ் பண்ணுறது என்ன ஆஸ்பெக்ட் அப்படின்னு பார்த்தா இதுக்கு போகலாமா அப்படின்னு கேட்டால் வரக்கூடிய ஜார்ஸ், நமக்கு எவ்வளோ ஜார்ஸ் தேவை அப்படின்றது தான் நம்மளுக்கு முக்கியமான விஷயம். அதே மாதிரி வந்து ஃபினான்ஷியலாக நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண முடியும், அந்த பட்ஜெட் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்டியூரால பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6 ஜார் வரும். அதாவது 4 ரெகுலர் ஜார் பிளஸ் ஒரு ஃபுட் ப்ராசஸர் ஜார் கொடுத்திருப்பாங்க. ப்ராசஸர் மட்டும் இல்லாம இந்த மிக்சியை வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு புல்லட் மிக்சியும் சேர்த்து இதுல கொடுத்துரு, ஜாரும் சேர்த்து கொடுத்திருக்காங்க. ஒரு மிக்சி, ஒரு ஃபுட் ப்ராசஸர், ஒரு புல்லட் மிக்சி செய்யக்கூடிய அந்த விஷயமும் இது செஞ்சிடும். அதான் இதோட பெரிய பிளஸ் உங்களுக்கு. அதனால இன்னைக்கு நிறைய கஸ்டமர்ஸ் இந்த மாடலை ப்ரிஃபர் பண்ணி வாங்குறதுக்கும் காரணம் அதுதான். திருப்பி சொல்லிட்டேன், இதுல என்னென்ன ஜார்ஸ் வருதுன்னு பாத்தீங்கன்னா சட்னி ஜார், நம்மளுக்கு ரெகுலரா வரக்கூடிய சட்னி ஜாரு, இது ஒரு ட்ரை ஜாரு போக நம்மளுக்கு வெட் ஜார். ஸோ இதில் மூணுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லிட்டு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் லிட்டு தான். 2 மாடல்லையுமே அப்படி தான் இருக்கும். ஸோ நான் தனித்தனியாக சொல்லுவேன், உங்கள் 2 மாடல்லையுமே உங்களுக்கு வந்து இந்த 3 ஜாரும் உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட் ஜாரு, மூணுமே பாலிகார்பனேட்டில் தான் இருக்கும். உள்ளே வரக்கூடிய அந்த வாஷரும் பார்த்தீங்கன்னா சிலிக்கான் வாஷர் தான் இருக்கும். ஸோ டியூரபிலிட்டி வந்து நல்ல லைஃப் இருக்கும். சிலிக்கான் வாஷர் தான் இதில் கொடுத்துருப்பாங்க. எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா இந்த குவாலிட்டி வந்து அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டி, ஒரு சூப்பரான ஒரு ஃபினிஷிங்கில் தான் அந்த ப்ராடக்ட் இருக்கும் அப்படின்றது. ஏன்னா கஸ்டமர்ஸ் வாங்கின கஸ்டமர்ஸ் நம்ம கொடுக்கக்கூடிய ஃபீட்பேக், அவங்களே வந்து வாங்கிட்டு போனாங்க அப்படின்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் அதை ரெக்கமெண்ட் பண்ணி இதை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றதுனால நான் இது ஷேர் பண்றேன் உங்களுக்கு. அது மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜூசர் ஜார். இது பார்த்தீங்கன்னா 1500 ml ஜூசர் ஜார். உள்ள ஒரு ஃபில்டரோட நம்மளுக்கு வரும். நம்ம சக்கை உள்ள ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஜூஸ் பண்ணோம்னா இல்லை சக்கையெல்லாம் உள்ள நிற்கும், ஜூஸ் தனியாக வந்துடும், அப்படி நம்ம தனியாக எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஜூசர் ஜார். ஸோ இந்த 4 ஜார் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமனாக வந்து 2 மிக்சிலையுமே வந்துடுது. இந்த மிக்சிலையும் வந்துடுது, உங்களுக்கு என்டியூரா ப்ரோலையும் உங்களுக்கு வந்துடும். இது போக இன்னொரு ஜார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீப்போ மிக்ஸ் ஜார்னு சொல்லுவோம். ஸோ இதுவும் நம்மளுக்கு 2 மாடல்லையும் வந்துடுது. ஸோ தான் நான் முதலே சொன்ன புல்லட் மிக்சிக்கு நம்ம என்ன வாங்குவோம். நான் இப்போ நிறைய வீடியோஸ் நம்மளே போட்டிருக்கோம். புல்லட் மிக்சிக்கு அந்த அளவுக்கு ஒரு கிரேஸ் வந்து மக்கள்கிட்ட இருக்கு வந்துட்டு. ஏன்னா நம்ம கொஞ்சமா அரைக்கிறதுக்கு வேற எந்த ஜாரும் இல்லை. இந்த ஜாரை நீங்க போயிட்டு ஒரு 2 பெப்பர் நீங்க இதில் போட்டு அரைக்க முடியாது. இந்த ஜாரில் நம்ம 2 பெப்பர் போட்டு அரைக்க முடியாது. ப்ளஸ் இதில் நம்ம வந்து ஒரு மிளகு போட்டினா கூட சூப்பராக அரைக்க முடியும். ஸோ கொஞ்சம் குவான்டிட்டி, அதாவது சின்ன ஜாரில் சட்னி ஜாரில் அரைக்க முடியாத அந்த கொஞ்சம் குவான்டிட்டியை இதில் நம்ம சூப்பராக வந்து நம்ம வந்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கோசரம் தான் இதை வந்து நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறது. ஸோ இது வந்து இந்த ஜார் வந்து இதுவும் நம்மளுக்கு இதுலேயும் இருக்கும், என்டியூராலையும் இருக்கும், என்டியூரா ப்ரோலையும் இருக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த இந்த ஜார்ஸ் எல்லாமே காமன் தான். பட் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஜூசர் ஜாரில் ஒரு சின்ன வித்தியாசம் கொடுத்துருப்பாங்க. இப்போ என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு ரெகுலராக வரக்கூடிய மிக்சி வரக்கூடிய ஒரு ஜூசர் ஜார் மாதிரி இருக்கும். இதுல ப்ரோ என்டியூரா ப்ரோ அப்படின்றதுனால உங்களுக்கு ஜூசர் ஜாரே அதே மாதிரி கொடுத்து ஒரு டேப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. என்ன ரீசன்னா நீங்க இந்த ஜூஸ் அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த டேப் அப்படியே இது மேல இதெல்லாம் எதுவும் ஓபன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த டேப் அப்படியே திறந்து இப்படியே நீங்க ஜூஸ் எடுத்துக்கலாம் நீங்க. ஸோ அதுக்கோசரம் இந்த ப்ரொவிஷன் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மேஜரான ஒரு அதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஜார் மல்டி யூட்டிலிட்டி ஜார். ஸோ இந்த ஜாருக்கும் இந்த ஜாருக்கும் உங்களுக்கு வித்தியாசம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஜார் பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன், அப்புறம் இந்த ஜாருக்கு வரேன் நான். ஸோ இதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 2 பிளேடு வரும்.
மல்டி யூட்டிலிட்டி ஜார்னு சொல்லுவோம். இது நம்மளுக்கு என்ன பர்பஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு சப்பாத்தி மாவு பிசைறோம், ஒரு 2 பேருக்கு நம்ம சப்பாத்தி மாவு பிசைறோம் அப்படின்னா இல்லையே நம்ம 2 பேர் சப்பாத்தி மாவு பிசைஞ்சிக்கலாம். இதுக்கு வீடியோ வந்து நிறைய வாட்டி நான் போட்டிருக்கேன், டெமோ பண்ணி சப்பாத்தி மாவெல்லாம் பிசைஞ்சு காமிச்சிருக்கோம். ஸோ அந்த பழைய வீடியோ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், இல்லை அதோட லிங்க் நான் அதில் ஷேர் பண்ணுறேன், அதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். அந்த பிளாஸ்டிக்கில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த சப்பாத்தி மாவு பிசைறதுக்கு ஜஸ்ட் அப்படியே உள்ளே வச்சிருங்க. இந்த இதுக்கு ஒரு மெஷர்மெண்ட் கப்பும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் ஒரு கப்பு மாவு எடுத்து இதில் போட்டுருங்க. போட்டுட்டு உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி, தண்ணி ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி பல்ஸ் மோடில் ஒரு 2 சுற்றி விட்டுருங்க. சுற்றி விட்டீங்கன்னா அந்த மாவு உப்பும் அது ஒரு ஈவனாக வந்து உங்களுக்கு மிக்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த ஜாரை போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே சின்ன ஹோல் கொடுத்துருப்பாங்க. இந்த ஹோல் எதுக்கு அப்படின்னா நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணுறதுக்கு. இதில் ஒரு மெஷர்மெண்ட் இருக்கும் வாட்டருக்கு. இந்த லெவலுக்கு வாட்டர் எடுத்துங்க. வாட்டர் எடுத்துட்டு அப்படியே கொஞ்சமாக ஆட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பந்து மாதிரி சூப்பராக வந்து சாஃப்டாக, அதான் நம்ம கையில் பிசைறதுக்கு லேட் ஆகும், இல்லை வந்து ஃபியூ செகண்ட்ஸ்லேயே உங்களுக்கு வந்து சூப்பராக சாஃப்டாக உங்களுக்கு வந்து சப்பாத்தி மாவு வந்து ரெடி ஆகிடும். நான் நிறைய பேர் வந்து சப்பாத்தி மாவு பிசைற சிரமப்படுறவங்களாம் இது ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்கும். 2 பேர், ஏன்னா இப்போ ஏஜ் பீப்புளெலாம் போட்டு கையில் வச்சு பிசைற கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்குலாம் இது வந்து ஈஸியாக அவங்க வந்து மாவு பிசைக்க முடியும். ஸோ இந்த பிளேடு போக இன்னொரு பிளேடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் சாப் பண்ணுற பிளேட். ஸோ என்னென்ன வெஜிடபிள்ஸ்லாம் சாப் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா வெங்காயம். ஸோ வெங்காயத்தை நீங்கள் சாப் பண்ணிக்கலாம். ஹார்டான வெஜிடபிள்ஸ்லாம் இருக்கு இல்லையா, கேரட்டு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டு, இன்னும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா முட்டைகோஸ் இருக்கு இல்லையா, முட்டைகோஸ்லாம் அதில் பொடியாக சூப்பராக ஒரு பூ மாதிரி அப்படியே சாப் பண்ணிடும் உங்களுக்கு. அது போக நம்ம வந்து நம்ம கீரையெல்லாம் நம்ம கொஞ்சம் அப்படியே கட் பண்ணிகிட்டே இருப்போம் உட்காந்துட்டு, அதெல்லாம் எந்த சிரமம் இல்லாமல் இதில் போட்டிங்கன்னா சூப்பராக நம்ம கீரை இதெல்லாம் நம்ம வந்து அட்டகாசமாக, இந்த நான் சொல்கிற இந்த ஐட்டம் எல்லாமே நான் பழைய வீடியோவில் எல்லாத்தையுமே டெமோ பண்ணி காமிச்சிருக்கேன். அதோட லிங்க்கும் நான் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன். அதை நீங்கள் பார்த்து நீங்கள் எப்படி நீங்கள் வந்து நீங்கள் எல்லா வெஜிடபிள்ஸ் சாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை வந்து இந்த 2 விஷயம் நம்ம இந்த மல்டி யூட்டிலிட்டி ஜாரில் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் நம்மளுக்கு என்டியூராவோட ஜார்ஸ். மொத்தம் 6 ஜார் வரும். ஸோ இதுக்கும் என்டியூரா ப்ரோக்கும் என்ன டிஃபரன்ஸ், இந்த ஜாருக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதில் நம்மளுக்கு 2 பிளேடு தான் நம்ம பார்த்தோம். இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து குவான்டிட்டி ஜார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெரிய சைஸ், எவ்வளோ வித்தியாசம் வருதுன்ட்டு. இதில் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் நம்ம எப்படி சப்பாத்தி மாவு பிசைறதுக்கு ஒரு பிளேடு கொடுத்தாங்களோ, இதுலேயே நம்மளுக்கு சப்பாத்தி மாவு பிசைறதுக்கு அதே மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பிளேடு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பிளேடு நீங்கள் போட்டு அதே ப்ரொசீஜர் தான், இதுக்கு நான் சொன்னேன் இல்லையா, அதே ப்ரொசீஜர் இதில் ஃபாலோ பண்ணி நீங்கள் சப்பாத்தி மாவு பிசைஞ்சிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் சாப் பண்ணுறது. அதில் வந்து இது வந்து வெஜிடபிள் சாப் பண்ணுங்க அந்த பிளேட் கொடுத்துருப்பாங்க. எஸ்எஸ்ல இருக்கும், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட் இருக்கும். அதே மாதிரி இதுலேயும் நம்மளுக்கு இருக்கும். ஸோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேடு சூப்பராக அதில் போட்டு நான் சொன்ன அதில் என்னெல்லாம் வெஜிடபிள்ஸ் சொன்னோம் எல்லா வெஜிடபிள்ஸும் இதுலேயும் போட்டு நீங்கள் சூப்பராக வந்து சாப் பண்ணிக்க முடியும். இந்த அளவுக்கு இருந்தால் எனக்கு போதுன்னா நீங்கள் வந்து தாராளமாக என்டியூராவே சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து நான் வந்து வேலைக்கு போயிடுறேன். ஸோ நான் காலைல போனால் நைட்டு தான் வரும், எனக்கு டைம் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ எனக்கு இது மட்டும் இல்லை, இன்னும் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸோட எனக்கு பிளேட்ஸ் இருந்தால் ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்கும்னா அந்த மாதிரி சுச்சுவேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்டியூரா ப்ரோ சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த 2 பிளேடு போக உங்களுக்கு என்னென்ன பிளேடு வருதுன்னா, ஒன்று வந்து ஸ்லைசிங் பிளேட். நம்ம வந்து வாழைக்காய் பஜ்ஜி போடுறோம், சிப்ஸ் போடுறோம், சண்டே அன்னைக்கு நம்ம வீட்டில் எல்லாம் இருக்கும்போது ஒரு பஜ்ஜி போடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதில் சூப்பராக பஜ்ஜி போட்டுக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதில் அப்படியே வச்சிட்டிங்கன்னா போதும், லாக் பண்ணிட்டீங்கன்னா இது வழியாக நீங்கள் போட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா சலு சீவிட்டு கீழே வந்து கலெக்ட் ஆகிடும். அப்படியே அட்டகாசமாக நீங்கள் வந்து பஜ்ஜி போட்டுக்கலாம். இல்லை நம்மளுக்கு இந்த பிளேடில் நம்மளுக்கு இன்னொரு அட்வான்டேஜ், இங்கே திக்னஸ் இருக்கு இல்லையா, அந்த திக்னஸ் வந்து இங்கே கீழே அந்த ரொட்டேட்டரி மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை வச்சு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு திக்னஸ் ஜாஸ்தி வேணுமா கம்மியாக வேணுமா அப்படின்னு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த திக்னஸ் வந்து டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்க்கலாம் நீங்கள் அந்த பிளேடோட திக்னஸ். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு தின்னா வேணுமா இல்லை கனமாக வேணுமா அப்படின்றத நீங்கள் வந்து இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இங்கே ரொட்டேட் தான். ஸோ இந்த ஆப்ஷன் நம்மளுக்கு என்டியூராவில் கிடையாது, இது என்டியூரா ப்ரோவில் மட்டும்தான் நம்மளுக்கு இருக்கும். இது போக நம்மளுக்கு வந்து கிரேட்டர் திருவணும், கேரட் திருவணும்னா இதில் சூப்பராக நீங்கள் திருவிக்கலாம். ஸோ நம்ம திருவுறதெல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இதில் சூப்பராக திருவிக்கலாம். அப்படியே நீங்கள் வச்சிட்டிங்கன்னா போதும், சூப்பராக நம்ம வந்து கிரேட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுலேயே நம்மளுக்கு வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி நீட்டமாக வேணும், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் போட போகிறேன் அப்படின்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் போடணும்னா இதில் நீங்கள் போட்டுக்கலாம். இந்த மாதிரி பெரிய ஹோல் உள்ளது போட்டிங்கன்னா சூப்பராக நம்ம நீட்டமாக நம்மளுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் போடுறதுக்காக இந்த பிளேட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது போக நம்மளுக்கு அது 2 பிளேடு வருது, இதில் நம்மளுக்கு 5 பிளேடு வரும். இது போக நம்மளுக்கு இந்த சிட்ரஸ் ஜூஸர், நம்ம ஜூஸ் குடிக்கிறோம் அப்படின்னா சாத்துக்குடி ஜூஸ் அப்படின்றது எல்லா ஏஜ் பீப்புளுமே வந்து அதிகமாக லைக் பண்ணி குடிக்கிறது பார்த்தீங்கன்னா சாத்துக்குடி ஜூஸ். அதை நம்ம வந்து இந்த ஜூஸில் நம்ம வந்து இந்த வெறும் ஆர்டினரி ஜூஸர் ஜாரில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது சிரமம். என்ன ரீசனா, ஒரு சீடு கிரஷ் ஆச்சுனா கூட ஒரு கசப்பு தன்மை வந்துடும். இதில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிட்ரஸ் ஜூஸர் போடும்போது சூப்பராக நம்ம வந்து சிட்ரஸ் ஜூஸர் பண்ணிக்கலாம். அப்படியே வச்சிட்டீங்கன்னா போதும். வச்சுட்டு சாத்துக்குடி புழிஞ்சிங்க அப்படின்னா இந்த வேஸ்டேஜ் விதை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதிலேயே கலெக்ட் ஆகிடும். இந்த ஜூஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா கீழே கலெக்ட் ஆகிக்கும்.
சூப்பராக நம்ம வந்து சாத்துக்குடி ஜூஸும் நம்ம இதில் போட்டுக்கலாம். ரெகுலராக சாத்துக்குடி ஜூஸ் குடிப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்டியூரா ப்ரோ. உங்களுக்கு ஸ்லைஸ் பண்ணிக்கலாம், கிரேட் பண்ணிக்கலாம், சாப் பண்ணிக்கலாம், சப்பாத்தி மாவு பிசைஞ்சிக்கலாம். எல்லாமே நம்ம வந்து இந்த ஒரு என்டியூரா ப்ரோ வாங்கிட்டீங்கன்னா எல்லா ஆப்ஷன்ஸுமே உங்களுக்கு இதில் இருக்கும். இதோட ப்ரைஸ் நம்ம ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஓகே, பட் இதோட ப்ரைஸ் ஃபேக்டர் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஏன்னா அந்த பட்ஜெட் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அந்த பட்ஜெட் பேஸ் பண்ணி தான் நம்ம டிசிஷனும் நம்ம எடுப்போம். ஸோ ரெண்டுத்துக்கு என்ன ப்ரைஸ் ஃபேக்டரில் வித்தியாசம்? ஏன்னா நம்ம வாட்ஸ் ஒரே வாட்ஸ், இதுவும் 1000 வாட்ஸ், இதுவும் 1000 வாட்ஸ், இதுக்கும் மோட்டருக்கு 5 வருஷம் வாரண்டி, இதுக்கும் மோட்டருக்கு 5 வருஷம் வாரண்டி. ஸோ மற்ற ஆக்சரிஸ் எல்லாத்துக்குமே உங்களுக்கு 2 இயர்ஸ், ரெண்டுத்துக்குமே 2 இயர்ஸ் வாரண்டி, ரெண்டுத்துக்குமே லைஃப் டைம் ஃப்ரீ சர்வீஸ் இருக்கு. ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நீங்கள் என்டியூரா மட்டும் எடுத்தீங்க அப்படின்னா இப்போ சூப்பரான ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா வெறும் 6990 கொடுக்குறோம். வெறும் 6990க்கு உங்களுக்கு இந்த 1000 வாட்ஸ் மிக்ஸி. ஏன்னா 1000 வாட்ஸ் மிக்ஸி எடுத்துக்கிட்டீங்க, இவ்வளோ ஜாரோட 6 ஜாரோட எந்த பிராண்ட்லுமே இந்த ப்ரைஸில் கிடையாது. எல்லாமே பார்த்தீங்கன்னா 7000 ரூபாய் 8000 ரூபாய்க்கு அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். பட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 வாட்ஸ். இன்னொன்று பெரிய அட்வான்டேஜ் நாய்ஸும் மற்ற பிராண்ட்ஸை கம்பேர் பண்ணி இதோட நாய்ஸ் லெவலும் ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். ஏன்னா கஸ்டமர்ஸ் சொன்ன ஃபீட்பேக், அவங்க ஏற்கனவே வேற மிக்ஸிலாம் வைக்கும்போது ஒரு 750 வாட்ஸ் மிக்ஸியில் வரக்கூடிய சவுண்டு அதோட இது வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்ன ஒரு ஃபீட்பேக் நம்மளுக்கு. ஸோ அதனால் எல்லா ஃபீச்சர்ஸுமே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு எனக்கு போதும் அப்படின்னா இதை நீங்கள் சூஸ் பண்ணலாம். வெறும் 6990 ரூபாய்க்கு கொடுக்குறோம். தமிழ்நாட்டுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் இருக்குது. இல்லை எனக்கு பட்ஜெட் பிரச்சனை கிடையாது, யூட்டிலிட்டி அண்ட் டைம் சேவிங் தான் முக்கியம், எனக்கு எல்லா ஃபீச்சர்ஸோட வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாடலை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சூப்பரான ஆஃபரில் பார்த்தீங்கன்னா வெறும் 8995 ரூபாய்க்கு கொடுக்குறோம். வெறும் 8995க்கு உங்களுக்கு இதுவும் நம்ம தமிழ்நாட்டுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் இருக்குது. உங்களுக்கு பட்ஜெட் உங்களுக்கு கன்ஸ்டன்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த என்டியூராவை சூஸ் பண்ணிக்கலாம். வெறும் 6990 ரூபா தான். இதுலேயே நம்மளுக்கு மேக்ஸிமம், அதாவது நம்ம அதிகமாக ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இதிலே நம்ம பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து டெய்லி பட்ஜெட் போட போகிறதில்ல, டெய்லி நம்ம திருவ போகிறதில்ல. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம என்னைக்காவது ஒரு நாள் தான் பண்ணும்போது ஸோ நீங்கள் பட்ஜெட் அந்த நேரத்தில் பட்ஜெட்டை பார்த்து ஸோ நம்ம இதிலே காம்ப்ரமைஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா வெறும் 6990 கொடுத்து நீங்கள் வெறும் என்டியூரா மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பட்ஜெட் ஒரு இஷ்யூ கிடையாது. ஏன்னா யூட்டிலிட்டி தான் வேணும்னா நீங்கள் வெறும் 8995 ரூபாய்க்கு நீங்கள் இந்த என்டியூரா ப்ரோ வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்டியூராக்கும் என்டியூரா ப்ரோக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்றத ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஒரு விஷயங்களை வச்சு நீங்கள் உங்களால் ஈஸியாக டிசிஷன் எடுக்க முடியும்னு நினைக்கிறேன். எது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, என்டியூரா வாங்கலாமா என்டியூரா ப்ரோ வாங்கலாமா அப்படின்றது. இதுக்கும் மேலே உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போட்டிங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் போய் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ இதை எப்படி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னா ரெண்டுத்துக்குமே லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மொபைல் நம்பர் இருக்கும், வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். ஸோ அந்த மொபைல் நம்பர்லேயோ வாட்ஸ்அப்லேயோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கூட உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இல்லை நேரடியாக நம்ம கடைக்கு வந்து தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் நினச்சேன், நம்ம கடைக்கு வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம கடைக்கு வரதுக்கான லொக்கேஷனும் நான் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன். அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் நம்ம கடைக்கு வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம கடைக்கு வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணால் உங்களுக்கு கொடுக்குற இந்த ப்ரைஸ், இந்த டிஸ்கவுண்ட் ஆஃபர் போக உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு கிஃப்ட்டும் காத்துட்டு இருக்கு. ஏன்னா நம்ம ஷிப்பிங் பண்ணாதனால ஷிப்பிங்க்கு பதிலாக நேரடியாக எந்த பொருள், இந்த பொருளில் நம்ம கடைக்கு வந்து டைரெக்டாக நீங்கள் வந்து எந்த பொருள் வாங்குற கஸ்டமர்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு அடிஷ்னலாக ஒரு சூப்பரான கிஃப்ட் வந்து காத்துட்டு இருக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நேரடியாக நம்ம கடைக்கு வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்க. ஸோ இன்னைக்கு போட்ட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு வீடியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் PLS.